இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டு லஞ்ச் என்னன்னு பார்த்தரலாமா? வாங்க. கண்டிப்பாக வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பரான லஞ்சுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி லஞ்சுன்னு சொல்லுவேன். இன்றைக்கி முட்டைக்கோஸ் கூட்டு, அதோட பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், மொச்சை, பேபி பொட்டேட்டோ போட்டு புளிக்குழம்பு. இந்த புளிக்குழம்பு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அறுத்து போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோட சுட சுட சாதம். அம்மா எப்போ உழுந்து வந்தாலும் தயிரோட தான் வருவாங்க. நம்ம வீட்டில் மாடு இருக்குது. நம்ம லக்ஷ்மியோட பாலோட தயிர் தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 10 நாள் தயிர் வச்சுட்டாலும் புளிச்சே போகாதுங்க. அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம மாட்டு பால்ன்றனால. இப்போ எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாமா? நல்லா இந்த சுடுசாதத்தில் புளிக்குழம்பு நல்லா பிசைஞ்சிட்டு, அதில் கொஞ்சம் கூட்டும் அப்பளத்தையும் உடச்சி சாப்பிட்டா அது டேஸ்ட் அமிர்தமாக இருந்துச்சுங்க. ஆனால் இன்றைக்கி நான் சாப்பிட்டதும் இந்த சுடு சாதத்தில் கெட்டி தயிரை ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு, ஒரு உருண்டை உருட்டி நடுவில் கொஞ்சோண்டு புளியை போட்டு இந்த புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டா இதோட டேஸ்ட் அப்படி இருந்துச்சுங்க. எங்கள் பாட்டி கையில் அடிக்கடி இந்த உருண்டை சாதம் சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாட்டி ஒரு உருண்டை உருட்டி தந்தாலும் வயிறு ஃபுல்லாகிடும். அப்படி தான் என் பசங்களுக்கு உருட்டி இந்த புளிக்குழம்பு வச்சு கொடுத்தேன். உங்கள் வீட்லேயும் இந்த உருண்டை சாதம் எத்தனை பேர் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் பாப்பி செஞ்சுங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.